என் தங்கப்பிள்ளையே, ஐப்பசி மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமை நாள். இன்று கந்த சஷ்டி விரதத்தினுடைய 3வது நாள். இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் செய்யவே கூடாத ஒரு செயல் என்ற ஒன்று இருக்கிறது. இன்று உன்னுடைய வீட்டில் வெள்ளிக்கிழமையில் லக்ஷ்மி தாயானவளினுடைய வழிபாடு மிகவும் அவசியம். லக்ஷ்மி தாயானவள் உன் வீட்டிற்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நேரம். எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், இன்று இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ செய்து விடவே கூடாது. மீறி இதை நீ செய்கின்ற பட்சத்தில் உன் வீட்டில் செல்வம் தங்காது என்பதோடு மட்டுமல்லாமல், செல்வம் வரக்கூடிய பாதையும் அங்கே அடைக்கப்பட்டுவிடும். அம்மா பயமுறுத்துகிறாளா? இல்லை என் குழந்தையே. பல பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது. காரணம் தெரியாமல் என்னவென்று திகைக்கிறார்கள். காரணம் தெரியாமல் என்னவென்று அவர்கள் விழிபிதுங்கி நிற்கிறார்கள். அப்படியெல்லாம் நிற்கும் பொழுது இந்த சோதனைகளும் இந்த சூழ்நிலைகளும் என்னவென்று யோசித்து, உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை என்னவென்று சிந்தித்து, நீ எப்பேற்பட்ட நிலையிலும் எதை நடத்துகிறாயோ அதை சரியாக நடத்தி முடித்திருக்கும் பட்சத்தில் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் பல நிச்சயமாக பல நன்மைகளை உனக்கு கொடுத்திருக்கும் என்பதுதான் உண்மை. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு என்ன தருகிறது, ஏது தருகிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் உனக்கு முடிய வேண்டும். எல்லா நிலையிலும் நீ பட்ட வேதனைகள் உனக்கு தொடர்கதையாகி விட்டதோ என்று நீ நினைத்து பதறுவதை விட, உனக்கு எல்லா விஷயங்களுமே சரியாக நடக்கிறது என்பதனை முதலில் நீ நம்பத் தொடங்கு. உன்னை சுற்றி வருகின்ற எல்லா மாற்றங்களுமே உன்னை நல்லபடியாக வழிநடத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கு. நம்பிக்கை என்ற ஒன்று இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் எந்த தீமைகளும் ஒருவரை அவ்வளவு சுலபமாக நெருங்கி விடுவது கிடையாது. உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களையும் நான் சரியாக நடத்தி கொடுக்க முன் வந்து நிற்கின்ற இந்த நேரம், இனி எல்லாமுமே உன்னை அதிசயப்படுத்துவதை நிச்சயமாக என் பிள்ளை நீ கண்டு கொள்வாய். எல்லா விஷயங்களும் உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை நிச்சயமாக என்னவென்று எடுத்துச் சொல்லத்தான் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாது. மனதால் நாம் யோசிக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உனக்கு மேலும் மேலும் பேரானந்தத்தை கொடுக்க வேண்டும். மேலும் மேலும் உனக்கு பேரதிசயத்தை நடத்த வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நீ யோசித்து மனமுருகி நிற்கும் நேரம், இந்த தாயானவள் உனக்கான வெற்றியை உன் கைகளில் சர்வ நிச்சயமாக ஒப்படைப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல நேரத்தை நீ காண வேண்டிய வாழ்க்கை, சரியான சந்தர்ப்பத்தை நீ உணர வேண்டிய வாழ்க்கை, உனக்கு கிடைப்பது ஒவ்வொன்றும் உனக்கென கிடைக்கக்கூடிய நேரம். எந்நாளும் என் பிள்ளை உன்னுடைய மனதில் யோசிக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நினைத்து கொண்டு நீ மனதார நிற்கும் நேரம், அந்த இடத்தில் உனக்கு வெற்றி கிடைப்பதையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளையும் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியென தெரிந்து கொள்வாய். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. உனக்கான நம்பிக்கைக்குரிய நேரமும் உனக்கு ஆரம்பித்து விட்டது. இதுவரையிலும் நீ தொலைத்தது எல்லாம் போக, இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நீ எதிர்பார்த்த சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது. என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் எதிர்பார்த்து நீ நிற்கின்ற நேரம், நீ ஆசைப்படுகின்ற அத்தனை விஷயங்களும் உன் கைகளில் வந்து சேரப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கலங்கி விடாமல் இந்த வாழ்க்கையில் நமக்குரிய கலக்கத்தை எல்லாம் போக்கி எந்த ஒரு வெற்றி நமக்கு மனநிறைவோடு கிடைக்கிறதோ அந்த வெற்றி எந்நாளும் உன்னை தொடர்ந்து வந்து
உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வெற்றியினால் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த வராகி நான் நின்று ஒன்றை உனக்கு சொல்கிறேன் என்றால் அந்த இடத்தில் நின்று நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் உன்னுடைய வாழ்க்கையாக நீ மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். எதிலுமே பின்தங்கிவிடக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ எதையும் விட்டு விலகிவிடக்கூடாது. உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை மிக விரைவாகவே இந்த வாழ்க்கை உனக்கு தெளிவுபடுத்தும். உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய மாற்றத்தை உனக்கு கொடுப்பதற்காகத்தான் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். மனம் தடுமாறி நிற்க ஒருபோதும் அனுமதி இல்லை. உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இத்தனை நேரம் என் பிள்ளை, நீ எதையெல்லாம் தொலைத்தாயோ அதுவெல்லாமும் இது போன்ற சிறு சிறு தவறுகளால் நடந்ததுதான் என்றுதான் உன் அம்மா உறக்கச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். தவறுகளை தெரிந்தது என்றால் திருத்திக் கொள்வதுதானே நியாயம். இது தவறு என்று நாம் புரிந்து கொண்ட பிறகு அதையெல்லாம் நாம் கடந்து வருவதுதானே நியாயம். உன்னை தேடி உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக உணர்த்தும் காலம். உனக்கு எல்லா விஷயங்களையுமே தெளிவாக புரிய வைக்கும் காலம். நல்ல மனநிலையோடு உனக்கு நம்பிக்கையை கொடுத்து வாழ வைக்கும். நல்ல மாற்றங்களை கொடுத்து உன்னை என்னவென்று யோசிக்க வைக்கும். இனி என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை சந்தர்ப்பங்களையும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்த முடியாத விஷயங்கள் என்று எதுவுமே கிடையாது. அம்மா சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்த ஏற்ற தாழ்வுகளை எல்லாம் சற்று சிந்தித்துப்பார். உன்னோடு இருப்பவர்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் உனக்கு கிடைக்காமல் போயிருக்கும். காரணம், இந்த பணம் என்ற ஒன்று உன்னிடம் இல்லாததனால் உன்னை இவர்கள் படுத்திய கஷ்டங்களும் காயங்களையும் காலத்திற்கு உன்னால் மறக்க முடியாது. உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் ஒருபோதும் உன்னால் விட்டுவிட முடியாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாம் கவனித்து உனக்கு வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். என் பிள்ளையே, பணம் என்ற ஒன்றை கவனத்தில் கொண்டு உன்னை யாரெல்லாம் ஒதுக்குகிறார்களோ, உன்னிடம் பணம் இல்லை என்பதற்காக உன்னை யாரெல்லாம் விலக்கி வைக்கிறார்களோ, இவர்கள்தான் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய மனிதர்கள். இவர்கள்தான் முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மனிதர்கள். இவர்களின் என்ன உணர்வுகளையும் இவர்களினுடைய சிந்தனைகளையும் நிச்சயமாக முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை ஒருபொழுதும் நீ விட்டு விடாதே. உனக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை நீ ஒருபொழுதும் நழுவ விடாதே. நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே கிடைக்கும். நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாகவே நடக்கும். நீயும் அதற்கு தகுந்தாற் போல உன்னை மாற்று. இறை நம்பிக்கையினால் உன்னுடைய முயற்சி கொண்டு உன் வெற்றியை பெற முடியும். சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களினுடைய அறிவுரைகளினால் உன்னால் எதையும் பெற முடியாது. மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுக்கத்தான் இவர்கள் முன்வந்து நிற்கிறார்கள் எனும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை இதை நீ விட்டுவிடக்கூடாது என்பதில் கவனமாக இரு. உன்னை சூழ்ந்து வருவது எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கவனமாக ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை எல்லா அதிசயங்களையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா அற்புதங்களையும் நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மாற்றத்தையும் நல்ல திருப்பத்தையும் எப்பொழுதும் நீ சரியாக உணர வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த நாட்கள் உனக்கு எத்தனையோ விஷயங்களை தந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ உண்மைகளை உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. மேலும் மேலும்
உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொன்றையும் உனக்கு என்னவென்று உணர்த்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி சொல்ல ஒவ்வொரு சொல்லும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகச்சரியான வெற்றியைத்தான் தர காத்து கொண்டிருக்கின்றது. எதையுமே நான் உன் வசமாக்கி தர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அதை அறையும் குறையுமாக உனக்கு தந்து விடுவதில்லை. முழுமையாகவும் தெளிவாகவும் தான் நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்றேன். நீ பெறுகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய ஆனந்தத்தை உறுதியாக கொடுக்க வேண்டும். என் பிள்ளை, நீ மனநிறைவோடு எந்த ஒரு விஷயங்களிலும் முன்னின்று நீ எதையும் பெற வேண்டி ஆசைப்படும் இந்த வேளை உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உன்னை மேன்மைப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நடக்கும் எல்லாமும் உன்னுடைய நன்மைகளை உனக்கு நிச்சயமாக என்னவென்று உணர்த்தும். உன்னை தேடி வரும் பல விஷயங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். என் பிள்ளையே, பொதுவாக வெள்ளிக்கிழமை நாளில் நீ இப்பொழுது இருக்கிறாய் என்று வைத்துக்கொள். சட்டென்று மேலே பார்க்கிறாய், அங்கு ஓர் ஓரத்தில் தூசி இருக்கிறது, ஒட்டடைகள் இருக்கிறது என்று வைத்துக்கொள். உடனடியாக ஓடிச் சென்று அதை துடைப்பாய். என் பிள்ளையே, எக்காரணம் கொண்டும் அந்த தவறை இன்று செய்யக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நாளைய தினம் செய்யலாம், அல்லது நேற்றைய தினம் அதை செய்திருக்க வேண்டும். இன்று தெய்வம் உள்ளே வந்து நிற்கும் நேரம். அந்த நேரத்தில் இது போன்ற தூசிகளையும் ஒட்டடைகளையும் கீழே படியச் செய்ய வேண்டாம். ஒருவேளை அதற்குள் தீய விஷயங்களோ எதிர்மறையான விஷயங்களோ இருக்குமோ என்ற சந்தேகம் உனக்குள் இருக்குமானால் நீ பதறாதே. இன்று உன் இல்லத்திற்குள் நுழைகின்ற தெய்வ சக்தி அதையெல்லாம் விரட்டி அடிக்கும். நாளை மீண்டும் அவை அதில் வந்து தங்கி இருக்க வாய்ப்புகள் அதிகம். அதனால் நாளைய தினம் அதனை நீ சுத்தம் செய்து விடலாம். அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? நம்முடைய கவனக்குறைவால் இது போன்ற விஷயங்களை நாம் செய்து விடுவோம். நம்முடைய தேவையற்ற சிந்தனைகளினால் இது போன்ற விஷயங்களை நாம் நடத்தி விடுவோம். அதனால் இதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து தெரிந்து புரிந்து அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீ கவனமாக இருக்க வேண்டும். நம்பிக்கை என்ற ஒன்றை கொண்டு உன் வாழ்க்கையின் அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய கால நேரம் கைகூடி வந்திருக்கும் பொழுது இந்த இடத்தில் என் பிள்ளை நீ எதையுமே தவிர்த்து விடாது. இந்த நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு உண்மைகளையும் நீ விட்டு விடாது. நல்லதே நடக்கும். என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளையே கொடுக்கும். எந்நாளும் விரும்பியபடி மிகச் சரியான புரிதலை இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. மனமுருகி நீ என்னவெல்லாம் கேட்கிறாயோ அவை அத்தனையுமே உனக்கு சரியான வெற்றியை கொடுக்கும் காலம். இனி எல்லாவற்றிலும் நின்று என் பிள்ளை நீ வென்று காட்டுவாய். எல்லா விஷயங்களையும் நின்று என் பிள்ளை நீ சாதித்து காட்டுவாய். உனக்கென நான் கொடுக்கும் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக திறமைப்படுத்தும். உனக்கென நான் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை எப்பொழுதுமே மென்மைப்படுத்தும். மேலும் மேலும் உன்னை அதிசயப்படுத்தும். இனி உனக்கென்று வரக்கூடிய எல்லாமும் உன்னை எப்பொழுதுமே மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. சரியான நேரம் உனக்கு என்னவென்று நீ புரிந்து கொள்ளும் காலம். இனி அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை நீ ஆசைப்படுவதை எல்லாம் நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. அம்மாவினுடைய அன்பினால் இது போன்ற சில விஷயங்கள் உனக்கு தெரிய வரும். அப்படி நீ செய்து கொண்டாயானால் லக்ஷ்மி தாயானவளும் உன் இல்லத்திற்குள் இருக்க மாட்டாள். கந்தனும் உன் இல்லத்திற்குள் நிற்க மாட்டாள். எந்த தெய்வங்களுமே உன் இல்லத்திற்குள் இருக்காது. முதல் நாளே சுத்தம் செய்துதான் பூஜைகளை செய்ய வேண்டும். செய்ய மறந்து விட்டாயா? அதனால் ஒரு கஷ்டமும் இல்லை, அதனால் ஒரு பிரச்சனைகளும் இல்லை. உன்னுடைய சூழ்நிலைகளை தெய்வம் புரிந்து கொள்ளும். நீ கவனிக்காமல் விட்டதை என்பதனை தெய்வம் உணர்ந்து கொள்ளும். அதனால் இதற்காகவெல்லாம் நீ எந்த நிலையிலும் வருந்த வேண்டாம். தெரிந்துமே இந்த நாளில் இந்த தவறை நீ செய்யாதே. இதை செய்தால் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களும் நடக்காமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும்.
எல்லா நேரமும் என் பிள்ளை யோசிப்பது போல சில விஷயங்கள் நடப்பதில்லை. அதே நேரம் சுற்றியிருந்து கிடைக்கின்ற அவமானங்களை மறக்கவே முடியாதபடிக்கு இருக்கும். நாம் யோசிக்க யோசிக்க இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் நமக்கு கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீரும் வந்து கொண்டே இருக்கும். இப்படியெல்லாம் நடந்தது என்று சொல்லி நமக்கு மேலும் மேலும் வேதனைகள் தான் இருந்து கொண்டிருக்கும். இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் கடந்து நீ அடைய நினைக்கின்ற அந்த ஒரு சந்தோஷத்தை நீ பெறுவாய் என்றால், இது போன்ற சரியான விஷயங்களை நீ செய்யும் பொழுது அது உன் வாழ்க்கையில் நடக்கும். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் அன்றைய நாளில் வீட்டை துடைப்பதோ இதுபோன்று ஒட்டடைகளை சுத்தம் செய்வதோ கூடாது. அதற்கு முந்தைய நாள் அல்லது அடுத்த நாள் நீ செய்ய வேண்டும். என் பிள்ளையே, சரியானபடி உனக்கு வேண்டியது எல்லாம் வரவேண்டிய நேரம் கைகூடி வந்திருக்கிறது. அதனால் இது போன்ற நேரத்தில் நீ இந்த தவறுகளை செய்துவிடக்கூடாது என்றுதான் உன் அம்மா உன்னை எச்சரிக்கிறேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.